கலையரசி புறப்படுமா. தாத்தா நான் சொல்றத கொஞ்சம். இப்ப நீ என் கூட வரல, என்ன பணமா தான் பாப்ப. நீ வாமா வா. தாத்தா ஐயோ தாத்தா ஐயோ தாத்தா வாமா. என்னங்க ஆச்சு, ஏன் அழுறீங்க? நான் எந்த பிறவிலையோ பண்ண பாவம் இந்த பிறவில உன்னை சந்திச்சிருக்கேன். எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல்ல. ஐயா வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லா இருக்க மாட்ட. என் பேத்தியை ஏமாத்தின பாவம் உன்னை நிம்மதியாவே வாழ விடாது. நீ வா கலையரசி. தாத்தா இப்ப சந்தோஷமா? என் மகனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே, இப்ப உனக்கு சந்தோஷமா? அத்தை நான் என்ன பண்ணேன்? நீதான் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். கலையரசியாவது என் மகனுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை தருவான்னு நினைச்சேன். அதையும் நீ வந்து கெடுத்துட்டியே. இன்னும் உனக்கு வேற என்னெல்லாம் வேணும்? நான் சாகணுமா? அத்தை நான் செத்தா இன்னும் நீ சந்தோஷப்படுவியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்கு நீங்க சாகணும்னு நினைப்பேன்? நான் தான் மாமா கூட வாழறதுக்கு சம்மதிச்சு வந்துட்டேன்ல. அப்புறம் நீங்க அந்த பொண்ணு. நீ வாழ மாட்டடி. என் மகனோட வாழவே மாட்டேன். அது எப்படி அத்தை நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அத்தை அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க. நீ வேற. என்ன சொல்ல வந்தீங்க அத்தை? சொல்லுங்க. பாக்குறேன்டி, என் மகனோட நீ எத்தனை நாள் வாழறேன்னு நானும் பாக்குறேன். அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. அத்தை என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அத்தை மாமா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க? எனக்கு தெரியாது மீனாட்சி. எல்லாருமா சேர்ந்து ஏதோ ஒண்ணு என்கிட்ட மறைக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது. நடத்துங்க, என்னமா பண்ணுங்க.